இரவில் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் படுத்து தூங்கிய ஆதரவற்றோர் மற்றும் பயணிகளை போலீசார் லத்தியால் அடித்து துரத்திவிட்டதை கண்டித்து அவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் தாக்கியதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி அவர்கள் மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்திற்குள் தூங்க அனுமதிக்கப்பட்டனர். பொதுவாக ஈக்குவலாக நடக்குது என்னன்னா உள்ளே படுத்துறவங்க நிறைய அந்த செல்ஃபோனு இதெல்லாம் அடிச்சுன்னு வெளியே ஓடிறாங்க. நாங்களே நிறையா மடக்கி பிடிச்சி கொடுத்துருக்கோம். இதை கேட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் 100க்கு 50% மேலே அது ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்து படுத்துன்னு இருக்குது, பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா நடக்குது. அது கண்டிப்பாக நல்லா எல்லாருக்கும் தெரியும், எங்கள் டிரைவருங்க எல்லாருக்கும். இல்லை மொத்தம் அதுக்காக எல்லாரையும் அமுச்சு விட்டாங்கன்னா சொல்ல முடியாது. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நல்லவங்க தான் கொஞ்சம் பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம எல்லார் மேலேயும் தப்பு சொல்ற முடியாது. நிறைய அங்கே கிரைம் நிறையா நடக்குது. ஆனால் அதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. இல்லை சார், எப்பயுமே அது மாதிரிலாம் இல்லை. வந்து ரவுண்ட்ஸில் வருவாங்க, பார்ப்பாங்க. யாரா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியே அமுச்சு விடுவாங்க. நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு தங்க வசதி இல்லை இங்க. நான் மார்க்கெட்டில் காய் விற்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் பெயிண்ட் வேலைக்கு போவாங்க. ஒரு நாள் இருக்கோம், 4 நாளைக்கு இருக்காது. நாங்கள் இதை வச்சு நாங்கள் சாப்பிட்ணும், ஊருக்கு குழந்தைங்களுக்கு அனுப்பி விடணும். என்ன அதனால எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் வீடு எடுக்கணும். வீடு எடுத்தாக்கா இப்போ 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. வாடகை 5,000 ரூபாய். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து தங்குறோம். நைட்டில் காலையில் 3 மணி 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஓடிடுவோம். அப்புறம் நாங்கள் இங்கே வந்து எங்கன்னா உட்காந்து கிடப்போம். அது என்னவோ தெரியல. திடீர்னு நிறைய போலீஸுங்க வந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஓம்காரங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீ ஏன் இங்கே இருக்கிற அப்படின்னு ஏதோ பொய் சொல்லி எங்களை இட்டுட்டு போய் நிறைய பேர் அதை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நான் வரமாட்டேன்னு நான் சொல்லி தப்பிச்சிருக்கிறேன். எங்கள் ஆளுங்களை அவங்க எங்கள் பெரியம்மா, நீ எதுக்கு நீ கூப்பிடுறவங்கள, அவங்க மார்க்கெட்டில் வியாபாரம் பார்க்குறவங்க, நீங்கள் அவங்கள கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து வச்சிருக்கிறாங்க. சார், நான் திருவண்ணாமலை எங்கள் வீட்டுக்காரை வந்து 2000 விட்டு வந்துட்டேன். வந்து சென்னையில் வந்தேன். சென்னையில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிருக்குனேன், பேப்பர் பொறுக்குனேன். அப்புறமா ஒரு அண்ணன் கூட வாங்கி நாகப்பழம் வாங்கி வியாபாரம் பண்ணேன். அப்படியே ட்ரை சைக்கிள் வாங்கி ரிச்சா வாங்கி ஓட்டி கற்றுக்கினேன். அப்படியே ஓட்டி கற்றுக்கினோடனே அதிலே வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணேன். பிள்ளைங்க ரெடி பண்ண உடனே புள்ள சரி கிடையாது, யாருமே நம்மளை மதிக்கலை. அப்படியே என்ன பண்ண தனித்து வாழ்கிறேன். தனித்து வந்து வீடு போய் வாடகை கேட்டாக்கா புரிச்சுருந்தா தான் வீடு வாடகை கொடுக்குவேன், இல்லைன்னா ஒரு பொம்பளைக்கு வீடு வாடகை இல்லைன்றாங்க. வியாபாரம் பண்ணுவேன். கோயம்பேட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்குவேன். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இல்லைனாக்கா எங்கே போய் படுக்க முடியும்? யாருமே தட்டி கேட்க ஆள் இல்லை. எல்லாமே படுத்தாலும் போலீஸ்காரர் வெட்டி விடுறாங்க. வாட்ச்மேன் தெரித்தி அடிக்கிறான். கோயம்பேட்டை நம்பி தான் சார் வந்துக்கிறோம். சித்தாள் வேலை, பெரிய ஆள் வேலை, புரிச்சு இல்லாதவங்க, புரிச்சு இருந்தவங்களும் எல்லாமே இந்த நம்பி தானே பழகிறாங்க. காலையிலேயே எங்கேயும் ஏஞ்சி ஓடுறாங்க, நைட்டெல்லாம் வந்து படுக்கிறாங்க. அவங்களுக்கு தங்க கூட இடம்லாம் எங்கே போய் படுப்பாங்க? ஏழை மக்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. ஓட்டு போடு, அதை போட்டு, இதை போட்டு நாங்கள் பார்க்குறேன்னு. பஸ் ஸ்டாண்டு எத்தனை காலம் ஆகுது? இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எடுக்காவிட்டா தான் ஆகுது. பஸ் யாரும் கிளம்ப பார்க்க போகணும், அதுக்கு 35 ரூபா, வர 35 ரூபா. ஒரு சாகுபாவுக்கு போக முடியல. மக்கள் எங்கே போய் படுப்பாங்க? செத்தாலும் கோயம்பேடு தான், உயிராக இருந்தாலும் கோயம்பேடு தான். என்னால் முடிஞ்சது அதான் பேச முடியும். ஒரு மனசாட்சியா இல்லைனாக்கா அப்புறம் எப்படி நல்லது கட்டலாம் வர முடியும்? எங்கே போய் படுப்பாங்க? கவர்மெண்ட் என்ன சொல்றது அதான் போலீஸ்கார் தொடர்ந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு பயப்படுவாங்களா போலீஸ்காரு, இல்லை நம்மளுக்கு பயப்படுவாங்களா? கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அதான் கேட்குறாங்க போலீஸ்காரு. இப்போ வாட்ச்மேன் கேட்காரு, அந்த 2 மணி தான் தூங்குவோம், 2 மணி தான் தட்டி எழுப்புறான், இல்லை தண்ணி கொண்டு ஊற்றிடுறான். அப்புறம் ஏங்க அது கோயம்பேடு கவர்மெண்ட்ல சேர்ந்தா இல்லை தனியார் சேர்ந்தா? அது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அரசாங்கத்தில் யாருமே இல்லை. தட்டி கேட்கறவங்களாம் மண்ணுக்கு போயிட்டாங்க. இப்போ வரவங்களாம் நான் தான் அதிகாரி, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னா எங்கே போய் படுப்பாங்க?